திரியுகி நாராயணன் டெம்பிள். இது கேதாரிநாத் பக்கத்தில் இருக்குது. கேதாரிநாத்லேருந்து கௌரிகுண்ட்லேருந்து ஒரு 17 to 18 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ரோடு வந்து ரொம்ப நேரோவாக ஸ்டீப்பையாக இருக்கும். எப்படியும் ஒரு 45 to 45 minutes to 1 hour ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு கோயில். பட் மஸ்ட் விசிட் ஒரு டெம்பிள் தான். ஏன்னா சிவன் பார்வதி 2 பேருக்கும் கல்யாணம் ஆன இடம். இன்றைக்கும் 3 யுகமாக, திருயுகின்றது 3 யுகம், 3 யுகமாக அங்கே அவங்க கல்யாணத்தில் எரியப்பட்ட நெருப்பு அக்னிகுண்டம் இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கான். பல 1000 வருஷங்களுக்கு முன், பல யுகங்களாக அந்த அக்னிகுண்டம் எரிஞ்சிட்ருக்கு. சிவன் பார்வதிக்கு கல்யாணம் ஆன ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துல நம்ம போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அந்த இடத்த பார்க்கும்போதே அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. இன்றைக்கி பல செலிப்ரிட்டிஸ் இங்கே வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங்கே பண்ணுறாங்க. இந்த இடத்துல கல்யாணம் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக, சிறப்பாக, வெல்த், ப்ராஸ்பரிட்டி எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இங்கே சிவன் பார்வதி கல்யாணம் நடக்கும்போது இந்த தெய்வீக திருமணத்திற்கு பிரம்மதேவர் புரோகிதராக இருந்து இந்த திருமணத்தை நடத்தினதாகவும், பார்வதி தேவியின் அண்ணனாக மகாவிஷ்ணு கன்னிகாதானம் செய்து தந்ததாக புராணங்கள் கூறுகிறது. திருமணத்தில் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, கணங்களுடன் உடலெல்லாம் திருநூறு பூசிக்கிட்டு இந்த பாம்புகளோட வராரு கல்யாணம் பண்ணுறதுக்கு. அப்போது பார்வதி தேவியின் அம்மா மோனாதேவி என்ன இதை பார்த்துட்டு அந்த அந்த கோலத்தில் வரதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாங்க, இப்படி வராரேன்னு. அப்போது தேவர்கள்லாம் போயிட்டு சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்களாம், அழகிய மணமகன் வடிவில் வாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சிவபெருமான் அவங்க சொல்கிறதை ஏற்றுக்கிட்டு சந்திரசேகர் என்ற தெய்வீக மணமகன் வடிவில் காட்சியளிக்கிறார். ஒரு கண்ணை மூடி இந்த கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்ன, யுகங்களுக்கு முன்ன சிவன் பார்வதி கல்யாணம். அதுவும் சிவபெருமான் வந்து ஒரு அழகான ஒரு தோற்றத்தோட பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், தெய்வீக உயிரினங்கள் இந்த அழகான மலைக்கு நடுவில் அந்த அருவிகள் ஓடுற சத்தத்தில் ஒரு திருமணம் எவ்வளோ அழகாக இருக்கும். ஐயோ, நினச்சி பார்க்கும்போதே அந்த இடத்துல நிற்கும்போது, அந்த அவங்க சொல்ல கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே வந்து அணையாமல் 3 யுகமாக நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கான். இந்த நெருப்பு என்னென்னா, இந்த சிவன் பார்வதி திருமணத்தில் ஏற்பட்ட யாக நெருப்பு தான் என்று மக்கள் இன்றும் நம்புகிறாங்க. இத்தனை பனி பொழிவிலையும் சரி அந்த அக்னி குண்டம் அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. மேலும் இந்த கோயிலில் விஷ்ணு குண்டம் உள்ளது. அந்த விஷ்ணு குண்டம் வந்து விஷ்ணுவின் நாபியிலிருந்து வர தண்ணின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் சரஸ்வதி குண்டம், ருத்ர குண்டம், பிரம்ம குண்டம், சரஸ்வதி குண்டம் என்ற நிறைய புனித நீர்நிலைகள் இந்த இதிலிருந்து சென்றதாக கூறப்படுகிறது. இன்றும் பல தம்பதிகள் இங்கு வந்து தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சிலர் தங்கள் திருமண உறுதிமொழியை மீண்டும் புதுப்பிச்சு கொள்கிறாங்க. இங்கே வந்து திருமணம் செஞ்சால் அவங்களோட வாழ்க்கை, திருமண பந்தம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் நிறைய நடக்குது. நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட இப்போ இங்கே கல்யாணம் பண்ணுறாங்க. இங்கே முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கணும். 100 மெம்பர்ஸ் தான் அலௌடுன்னு நினைக்கிறேன். பட் 30,000 மினிமம் சார்ஜஸ் ஏதோ பண்ணுறாங்க. பட் எல்லாமே ஆஃபீஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் நிறைய பேர் இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல கல்யாணம் பண்ணும்போது அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ நிறைய யூடியூப்லேயும் பார்க்குறேன் நான். சிவன் பார்வதி கல்யாண இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ட்டு நிறைய இதுக்கு ஒரு ட்ரிப்பாகவே போகிறாங்க நிறைய பேர். பட் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கோயில். அங்கே பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ்ஸு நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆனவங்க கூட அவங்களோட மேரேஜ் லைஃப் சரியில்லைன்னா திருப்பி வந்து அவங்களோட உறுதிமொழி திருப்பியும் வந்து அந்த கோயில் முன்னாடி இருந்து பூஜை பண்ணி மாலையை மாற்றிக்கிட்டு அவங்களோட மேரேஜை எப்படி சொல்கிறது புதுப்பிச்சுக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எப்பயுமே வந்து கல்யாண கலையோட ஒரு கல்யாணம் நடந்துக்கிட்டு கலர்ஃபுல்லாக கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா அந்த மலை, பனி பொழிவு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் கோயில் ரொம்பவே அழகாக இருக்குது. சின்ன கோயில் தான், வெளி பிரகாரம் ரொம்ப பெருசு, உள்ள கோயில் சின்னது. பட் அந்த கோயில் உள்ளதான் அந்த துணி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் அந்த 3 யுகமாக எரிஞ்சிட்ருக்கிற துணி அக்னி குண்டம். இங்கே தான் பார்வதி சிவபெருமான் கல்யாணம் ஆகி வலம் வந்த அக்னி குண்டம்னு சொல்கிறாங்க. 365 நாளும் இந்த கோயில் திறந்து தான் இருக்கும். கேதாரிநாத் கோயில் பார்த்திங்கன்னா 6 months திறந்துருக்கும், அப்புறம் மூடி இருக்கும் இல்லையா. பட் ஆனால் இந்த கோயில் 365 டேஸும் வருஷம் ஃபுல்லாகவே திறந்து தான் இருக்குமா. அதே மாதிரி இவ்வளோ பனிப்பொழிவு இருந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த கோயில் வந்து அந்த அக்னி வந்து இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. எல்லாரும் இந்த கல்யாணம் நடந்து வெளியில் வந்து இந்த சிவன் பார்வதி கல்யாணம் நடந்த இடம் முடிச்சுட்டு அக்னிகுண்டம் இங்கே சுற்றி வந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அவங்க கல்யாணம் நடந்த இடத்துல கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த துணியை சுற்றிட்டு வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க.
இதெல்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் சொல்கிறது சிவன் பார்வதி இந்த இடத்துல வசிச்சுட்டு இருக்காங்க, இந்த கல்யாணங்கள் தான் அதனால தான் இங்கே வந்து நிறைய பேர் இந்த கல்யாணம் இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸாக்ட் பார்த்திங்கன்னா இந்த கேதார்நாத் டெம்பிள் மாதிரியே தான் இருக்குது. பட் ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியர். கேதாரிநாத் டெம்பிள் விசிட் பண்ணுறவங்க அவங்க லிஸ்ட்டில் இந்த டெம்பிளை வச்சுக்கோங்க. ஏன்னா சிவன் பார்வதி கல்யாணம் நடந்த இடம். அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம விசிட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் அந்த இடத்துல போய் உணர்ந்தால் தான் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். வி ஆர் பிளஸ்டு அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு எங்களால் போக முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் அங்கே இருந்த புரோகிதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe for such interesting videos.